So in this video, we are going to discuss about the book back exercise problem. So the problem is vapor pressure of water at 293 Kelvin is 17.535 mm mercury. Calculate the vapor pressure of water at 293 Kelvin when 25 gram of glucose is dissolved in 450 gram of water. இங்கே நமக்கு வந்து காலிகட்டி ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி தான் கேட்டுக்கிறாங்க. ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர் தான், ஏன்னா வேப்பர் ப்ரெஷர் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆனால் இங்கே நம்ம வந்து ஐ யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணக்கூடாதா, வேண்டகா ஃபேக்டர் வந்து இருக்குது இல்லையா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஐ யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ப்ராப்ளத்தில் அசோசியேஷன், டிசோசியேஷன், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், வேண்டகா ஃபேக்டர் அந்த மாதிரி எந்த வார்த்தையுமே இல்லை. அப்போ நமக்கு ஐ வந்து இங்கே யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் கொடுத்துருக்காங்க. குளுக்கோஸ் வந்து நமக்கு வந்து அசோசியேட் ஆக போகிறதும் கிடையாது, டிசோசியேட் ஆக போகிறதும் கிடையாது. இதுக்கு வந்து நமக்கு வந்து ஐ வந்து நமக்கு வந்து 1 தான் வரும். அப்போ ஐ ஈக்குவல் டு 1 நமக்கு ஐயை யூஸ் பண்ணாலும் ஒன்று தான், யூஸ் பண்ணலாலும் ஒன்று தான். ஓகே, அப்போ இங்கே நம்ம ஐயை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை வந்து கிளியர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர் இல்லையா. அப்போ ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர் என்ன, P0 மைனஸ் P டிவைட் பை P0 which is equal to நமக்கு வந்து X2. அப்போ X2 நமக்கு என்ன வரும், N2 டிவைட் பை N1 ப்ளஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா N2. ஓகே, அப்போ N2 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வெரி ஸ்மால் அமௌண்ட்டாக தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ N2 வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா N2 நம்ம போட்டுக்கலாம். N2 நம்ம கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார்னா N2 நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா N2 வந்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். N2ன்றது என்னது, சொல்யூட் தான் இல்லையா. அப்போ சொல்யூட்டோட கிராம் வந்து கொடுத்துருக்காங்க, கிவன் மாஸ் கொடுத்துருக்காங்க, மாலிகுலர் மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது, C6H12O6 இல்லையா. இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக மாலிகுலர் மாஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ N2 கண்டுபிடிக்க நமக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ நம்ம கண்டுபிடிப்போம் N2 வந்து என்னன்னு கண்டுபிடிப்போம். அப்போ N2 which is equal நமக்கு என்ன வரும், கிவன் மாஸ் வந்து நமக்கு வந்து 25 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த மாலிகுலர் மாஸ், கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா 72 வந்து வரும். ஒரு கார்பனுக்கு 12, அப்போ 6 கார்பனுக்கு 72 வந்து வரும். ப்ளஸ் ஹைட்ரஜன் நம்ம என்ன இருக்குது, 12 ஹைட்ரஜன் இருக்குது 12. அப்புறம் ஆக்சிஜனுக்கு நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 80 + 16 96 வந்து வந்துடும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 0 ரிமைனிங் 1 வந்து பார்த்தீங்கன்னா 80 180. அதோட மாலிகுலர் வெயிட் நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா 180 வந்து நமக்கு வந்து வருது. ஓகேவா. ஸோ அப்போ 25 டிவைட் பை 180 நமக்கு வந்து எவ்வளோ, அப்போ 25 டிவைட் பை 180 வந்து பார்த்தீங்கன்னா 0.1389 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ N2. அப்போ நம்ம வந்து N1 வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா, N1ன்றது என்னது, நமக்கு வந்து வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ கால்குலேட் தி வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் 290 Kelvin when 25 கிராம்ஸ் வாட்டரோட வெயிட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 450 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ N1 நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், கிவன் மாஸ் வந்து நமக்கு வந்து 450 டிவைட் பை மாலிகுலர் மாஸ், வாட்டரோட மாலிகுலர் மாஸ் நமக்கு வந்து 18 இல்லையா. அப்போ 450 டிவைட் பை 18, 450 டிவைட் பை 18 which is equal to எவ்வளோ வருதுன்னா 25 வந்து வருது. அப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். சால்வெண்ட்டோட மோல் வந்து பார்த்தீங்கன்னா 25, இது வந்து பார்த்தீங்கன்னா 0.1389. அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். அதை நான் எப்பவுமே என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா N2 வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிருங்கன்னு சொல்லுவேன். பட் ஆனால் ஓகே, உங்களுக்கு N2 வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்ம அக்யூரேட் ஆன்சர் வந்து கொடுக்கல, தப்பு கிடையாது. நீங்கள் வந்து N2 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க, P0 வந்து கொடுத்துருக்காங்க. வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் 293 Kelvin பார்த்தீங்கன்னா 17.3535 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 17.535 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், P தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிவைட் பை 17.535 which is equal to N2ஓட வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.1389 டிவைட் பை 25 ப்ளஸ் 0.1389 இல்லையா. அப்போ 25.1389 வந்து நமக்கு வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணிடலாம், இது வந்து which is equal to 0.1389 divided by 25.1389. அப்போ which is equal to எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.005525 வந்து வருது. ஓகே, நான் கால்குலேட்டர் போடுறேன், அதனால் இத்தனை டிஜிட் வந்து என்னால் பண்ண முடியுது. நீங்கள் வந்து மல்டிபிகேஷன் பண்ணும்போது, நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 டிஜிட் மாதிரி இருக்கிற மாதிரியா நீங்கள் வந்து பார்த்துங்க. ஓகேவா. அப்போ நமக்கு என்ன வரும், 17. அப்போ வந்து 17.535 மைனஸ் P இன்ட்டு நமக்கு என்ன வரும்னா 25.1 இல்லை நம்ம இது வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம் இல்லையா. அப்போ நமக்கு வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 75. ஓகே, இதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ 17.535 மைனஸ் P இன்ட்டு 0.005525 which is equal to, இல்லை தப்பாக வரும். ஓகே, ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, P0 இந்த வேல்யூ தான் வருது இல்லையா. அப்போ இது நமக்கு வந்து நியூமரேட்டர் வந்து வரும். அப்போ 117.535 மைனஸ் P which is equal to 0.005525 இன்ட்டு இது வந்து நமக்கு என்ன ஆகிடும், நியூமரேட்டருக்கு வந்துடும் இல்லையா. அப்போ 17.535 வந்து வரும்.
அப்போ which is equal to into 17.535 அப்போ 0.69 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ வாட் இஸ் த பி? அப்போ பி எந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா 17.535 மைனஸ் 0.0969. அப்போ இந்த வேல்யூ நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்க அப்படின்னா 17.535 மைனஸ் 0.0969. அப்போ which is equal to எவ்வளோ பார்த்தீங்கன்னா 17.438 வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து. ஸோ இதான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? அப்போ நம்ம ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோ குறையுது? 17.5லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து 17.3 வந்து நமக்கு வந்து குறையுது. ஆல்மோஸ்ட் 0.1 வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.